இந்த இட்லி மாவு ரெசிபிய கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஐய்யய்யோ! போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. பல 100 ட்ரையல் பார்த்து பெர்ஃபெக்ட்டான ட்ரிக்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதுவும் ரேஷன் ரைஸ்ல பக்காவா வந்திருக்கு இந்த டைம். நீங்க எல்லாரும் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஆஃப்டர்நூனுக்கு சுண்டக்காய் குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த சுண்டைக்காய பல நாளா தேடிட்டு இருந்தேன். சந்தைக்கு போகும்போது, கடைக்கு போகும்போது, எங்க போனாலும் கிடைச்சா வாங்கிட்டு வந்துரணும்னு. கொஞ்ச நாளாவே இது சாப்பிடணும்னு ரொம்ப டெம்ப்டிங்கா இருந்தது. ஆனா என் நேரம் எனக்கு அது கிடைக்கவே இல்ல. நேத்து எதிர்பாராத விதமா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல கிடைச்சது. தூக்குடா அந்த தங்கத்தன்னு தூக்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன நல்லா நச்சுன்னு ஒரு புளிக்குழம்பு. அதுவும் தூக்கலா நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா அந்த ஃபீல் அப்பா! உங்கள்ல யாருக்கெல்லாம் சுண்ட வத்தல விட சுண்டக்காய் குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் 2லயுமே பெருசா புரோட்டீன் கன்டென்ட் இல்ல இன்னைக்கு. அதனால நைட் டின்னருக்கு கண்டிப்பா புரோட்டீன் எடுத்துக்கணும்னு பன்னீர் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். பன்னீர் பண்ணும்போது கொஞ்சம் கருகிடுச்சுன்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது அது பெர்ஃபெக்ட்டா கிரில் ஆயிருந்தது.